today's event promised education and enlightening experience for all of us. Let's open our mind and heart to new ideas as we come together to learn speakers who have generously agreed to share their experiences with us. Here in the Kumar stories below stars. Last, I would like to welcome I request our principal, Dr. K. Nindamumar sir. பத்மாவதி கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது they are my second batch B.Pharm students. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனியில ஜாம்பவான்ஸா இருக்கிறாங்க. கத்தார், யுஎஸ்ஏ, யூகே, யுஎஸ்ஏ நியூயார்க்ல இருந்து வந்திருக்காங்க, டெக்சாஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அதே போல எல்லா பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்தும் இருக்காங்க. So, I'll share the experiences and all. Texas, USA, and Iowa Pharmaceuticals, Iowa Life Science, அவரு பார்மசி வச்சிருக்காரு. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மைவா பார்மசூட்டிகல்ஸ் பெங்களூர், மைவா பார்மசூட்டிகல்ஸ், மைவா லைஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியா இப்போ நியூ பிரான்ச் ஆரம்பிச்சு, அதாவது மைவா பார்மசூட்டிகல்ல 200 எம்ப்ளாயியோட அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கு 1200 எம்ப்ளாயிஸோட கம்பெனி டெவலப் பண்ணி இன்னைக்கு கம்பெனியில் வந்து 2வது பிரான்ச் ஓப்பன் பண்ணி அவங்க எழுதி வெல்கம் சார். மணிகண்டன் மேனேஜர் பிஎஸ்வி ஹாஸ்பிட்டல்ஸ் கிருஷ்ணகிரி. பழனி இவர் இந்த பார்மசிக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியே தான் இந்த பார்மசிக்கே வரமாட்டேன்னு வீடு தேடி போய் கூட்டிட்டு வந்தோம். கம்பெனி இன்னைக்கு மடிவாளால 6 பார்மசூட்டிக்கல் இது மெடிக்கல் ஸ்டோருக்கு ஓனர். கம்பெனியிலிருந்து கிருஷ்ணகிரி கம்பெனியிலிருந்து போய் இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு பெரிய லேண்ட் தான். கேபிட்டல் ஆஃப் அந்த நம்ம சுதந்திர தேவி பார்க்கிறோம், அங்க இருந்து வந்திருக்காரு. பாண்டி நெக்ஸ்ட் ரமேஷ் பாபு. இவரை பல பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருப்பீங்க. ஏன்னா லட்சுமி நாராயணனுடைய எக்ஸ் பிரின்சிபல் ஓனர் எல்லாமே இருக்காரு. இப்போ செயின்ட் பீட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒசூர் அதனுடைய டீச்சர் செயின்ட் பீட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல். சி.கே. சிவகுமார் ஹெட்ரோஸ் பார்மசூட்டிக்கல் பெங்களூர் ஹைதராபாத். ஹெட்ரோஸ் பார்மசூட்டிக்கல் ஹைதராபாத் ஜெனரல் மேனேஜர். நெக்ஸ்ட் அர்சுமல்லி கவிதா. அவங்க ஃப்ரம் ஹைதராபாத், நவ் மைவா பார்மசூட்டிக்கலுடைய மேனேஜர். கேர்ள்ஸும் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில சாதிக்க முடியுங்கிறதுக்கு அவங்க. சதீஷ் குமார். அவர் தொடர்ந்து ஃபீல்டே கிடையாது, பார்மால இருந்தாரு. தென் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு மருதம் குரூப்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் இதுல இருந்தாரு. அதுல ஒரு பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டு இப்ப காசா கிராண்ட் நம்ம டிவியில போடுறோம், காசா கிராண்டுடைய மேனேஜர். சுபா இவங்க ஹாஸ்பிட்டல் பார்மசிஸ்ட் கத்தார் இதுல இருந்து UAE
அரேபியன் கண்ட்ரிலிருந்து வந்திருக்காங்க. இவர் வந்து சாருடைய ஓன் பிரதர். பாடல் அண்ணா மாதிரி அவர் தம்பி. அவங்க தம்பி. அடுத்தது சேகர். He is the owner of ஏலகிரி. திருப்பத்தூர் ஏலகிரி. ஃபார்மா வச்சிருக்காரு. He is சுரேஷ் குமார். இவர் நம்ம டீச்சர்ஸுக்கு தெரியும். He is மயிலா ஃபார்மசூட்டிகல்ஸுடைய ஜெனரல் மேனேஜர். அன்பு செழியன் ரொம்ப அமைதியான பையன். ஆஸ்ட்ரஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஜெனரல் மேனேஜர் பெங்களூர். தென் முக்கியமான ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த ரமேஸ்வர் அந்த கவிதாவுடைய அடுத்த விஜயனுடைய எல்கேஜி இருந்து நம்ம விஜயவித்யாலயில படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தாவே தெரியும் பாவமா. இப்போ நம்ம விஜயில 11th 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. So now I should not take more time. I will tell them to share their experiences in their life in pharma process. சார் வந்து அவங்க என்னென்ன பொசிஷன் இருக்கான்னு சொன்னாங்க. யூகே இருந்தாங்க, யூஎஸ்ஏ இருந்தாங்க, எங்க சொல்லியிருக்காங்க. நான் நம்ம சார் பத்தி சொல்ல போறேன். அதாவது ஆல்மோஸ்ட் 30 to 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபார்மசி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் வந்து கெஸ்ட் தெரியாது இல்லையா? இந்த தருமபுரி ஏரியாவில் ஃபார்மசிக்கு பத்மாவதி ஒரு காலேஜ் இருந்தது. இன்னைக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 10 காலேஜ் இருக்குதுன்னு வைங்க. அதுக்கு காரணம் சார் தான். ஒரு அவேர்னஸ் தான் இருக்கு. ஃபார்மசி சொல்றதுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஃபார்மசியா அப்படி என்ன சொல்லுவாங்கல்ல, இந்த பிகாமா அப்படிமா. அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு ஃபார்மசி தேடி ஒரு அட்மிஷன் வருது அப்படின்னா 2016 அட்மிஷன் போடுறப்ப ஃபார்மசியை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஃபார்மசி தான் போடுறதுன்னு சொல்லி அட்மிஷன் போடுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இவருதான். அதே மாதிரி சாருடைய சக்சஸ் கேரியர்ல இவங்க எல்லாம் ஒரு பிகாம் முடிச்சிருக்கலாம், மேபி எம்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். சாருடைய கேரியர்ல மோர் தென் 30 ஸ்டூடண்ட்ஸ் வந்து டாக்டரேட் அவார்ட் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்தது பாத்தீங்கன்னா ஒரு சில மெம்பர்ஸ் மட்டும்தான், ஒரு 14 மெம்பர்ஸ். அவருடைய கேரியர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மோஸ்ட்லி 20 இயர்ஸ் அவங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அப்ராட்ல இருப்பாங்க, இந்தியாவில் இருக்காங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருப்பாங்க, ஓல்ட் இண்டஸ்ட்ரி இருக்காங்க. இங்க இருக்கிற கண்மணி மேடமா இருக்கும், வசந்த் சாரா இருக்கும், தமிழ் செல்வம் சாரா இருக்கும், கவிதா மேடமா இருக்கும், எல்லாருக்கும் யாரு ஸ்டூடெண்ட்? ஆமா, எனக்கு அவங்க சீனியர் தான். நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தான், ஒரே காலேஜ் தான். இத்தனை பேர் ஒரு அரவணைச்சு கொண்டு போயிருக்காங்கன்னா அவருடைய சக்சஸ். அவருடைய சக்சஸ் அந்த ஃபார்மசி ப்ரொடக்ட் டெடிகேஷன் அண்ட் சக்சஸ். ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தி டைம். சார், உங்களை பத்தி சார் சொன்னாரு. நீங்க என்ன பண்ணுவீங்கல, ஒரு ரிலேஷனை அப்பதான் என்ன பண்ணுவோம், நீங்க யூஎஸ்ஏ போனா இண்டஸ்ட்ரியல் மேனேஜர் ஆகிக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. Answers for some PharmD students, if you have any, on what your opportunities are. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி உங்க எக்ஸாம்ஸ் பேஸ்டா क्वेश्चंस இருந்தா அவரை கேட்கலாம்னு சொல்றாரு. என்ன பண்ணலாம்? I'm Kavita. Okay, நான் வந்து ஹொசூர் மைவா ஃபார்மால வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சப்ளை செயின் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரா இருக்கேன் நான். சோ இங்க ஐ திங்க் டிப்ளமோ ஃபார்மசி, பி ஃபார்மசி, ஃபார்மடி மூணு இருக்கா, மூணு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா? நீங்க ஏன் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க?
தான் கோர்ஸு சூஸ் பண்ணி போச்சு. இப்போவே நிலைமை சேஞ்ச் ஆச்சு. நிறைய குழந்தைகள் தேவை இருக்காங்க. ஏன்னா அங்கே நிறைய ஷார்ட்டேஜ் இருக்கு இப்போ. அதனால ரொம்ப கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் எல்லா ஃபீல்டுமே ஸ்டாஃப் ஃபார்மசிஸ்ட், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட், இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிஸ்ட் தேவை இருக்கு. ஏன்னா உங்க எல்லாமே படிச்சா நல்லபடியாக முன்னே போயிடலாம். ஸோ வி ஹேவ் குட் சான்சஸ். ஸோ கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அங்கே என்ன செய்ய சொல்லுன்னா, இங்கே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கேன், ஃபார்மசிஸ்ட்னு சொல்லினா டாக்டர் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணி மெடிசின் கொடுத்துட்டு இருக்கேன். அது ஒரு சின்ன வேலை தான். நிறைய வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. ஏன்னா கடைசியில் நம்ம டாக்டரை நம்ம பேஷண்ட்டை பார்த்து அவங்க பிளட் கல்ச்சர் பண்ணி எந்த மைக்ரோ ஆர்கானிஸ் இருக்கு, எந்த ஆன்டிபயோட்டிக் அதுக்கு நல்லா இருக்கு, எந்த ஆன்டிபயோட்டிக் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நம்ம ஐவி கொடுக்குது இல்லையா, அவங்க வீட்டுக்கு போகும்போது நமக்கு டேப்லெட் ஏதாவது கொடுத்து விடுவோம். அப்போ எந்த டேப்லெட் அதுக்கு ஈக்குவலாக மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு நல்லா இருக்கும் அது நம்ம சஜஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து அவங்களுக்கு ஐவி போட்டது ஃபீவர் பண்ணது, அப்புறம் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த ட்ரக்கு அந்த ட்ரக்குக்கு எப்படி இன்ட்ராக்ஷன் இருக்கு, இந்த நிலைமை இருக்கிறது எல்லாமே டாக்டருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. Sometimes they don't have enough time to check something. So we need to help them. We need to doctor order computer board. So we have to verify with the dose. We have to check our creatinine clearance. Kidney or ரொம்ப ஓல்டான பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே கிட்னி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ டோஸ் நம்ம கம்மி பண்ணணும். குழந்தையோட பார்த்து நிக்யூ பீடியாட்ரிக் நிக்யூன்னு கொஞ்சம் கூடுது, அதாவது 300, 500, 600 பேபிஸ் அந்த நிலைமைக்கு இருந்து குழந்தை தான் நான் காப்பாற்றுவேன். அப்போ அந்த குழந்தைகளுக்கு சின்ன மருந்துகள் இருக்கும். அவங்க பாடி வெயிட் கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம மருந்து கொடுக்க வேண்டும். ஸோ அந்த நிலைமைக்கு நமக்கு ரொம்ப வேலை இருக்கு. ஸோ we have very good future. ஸோ உங்கள் எல்லாமே அந்த நிலைமைக்கு அமெரிக்க வர வேலை தேவையில்லை. இங்கே நம்ம அந்த நிலைமைக்கு இது இந்தியாவே நம்ம முன்னேற்றம், நம்ம இந்தியாவே உங்களுக்காக அங்கேயே நன்மை இருக்கு. உங்களுக்கு என்ன தேவைப்படுறது சமைச்சிருக்கு, அங்கேயே தான் ஹெல்ப் பண்ணிடுது. அதுக்காக இந்தியா அங்கே போயிருக்கு தெரியுமா. நம்ம இந்தியா ஒன்றாவது வந்துடும், நம்ம தமிழ்நாடே நல்ல ஓகேவா. So Vijay Kumar is my junior. We did clinical pharmacy Trichy. So I did D.Pharm with Senthil Kumar sir. அவங்களோட ஒரு பூ சோதிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு கார்டனே கொடுத்துடும், அந்த மாதிரி நிலைமைக்கு இருக்கு. ஸோ யூ காட் அ லக்கி பிரின்சிபல். ஸோ exams for use of the job. Say that again. If there is any prometric exams. Prometric exams. Prometric exams. So the way, there are multiple ways of doing pharmacists over there. So one's clinical, you can be in the industry, you can be in retail. So what else are there? Yeah, these are the main ones. For becoming a pharmacist in US, you need to go through a licensing procedure. And there are 49 states in US. All of them have their own law exam. You can't practice as a pharmacist in New York. Since you have a license over there, you can't go and practice in New Jersey. You need to do a law exam in New Jersey as well. All these tests are done prometrically, yes. People who are actually PharmD, who have 6 years of education over here, are qualified to actually give the FPGC exam. It's called a Foreign Pharmacy Graduate Evaluation Exam. You do that first, and then once you are done with it, prior to doing it, you need to do the TOEFL test too. And there are certain limitations over there. You need to have certain, for speaking, you need to have 26 or so. You need to pass that test in order to be a FPGC graduate. Once you become a graduate, then you work as intern pharmacist for $1,500 to $2,000 based on the state, and then you do the NAPLEX exam, it's called. After you finish that NAPLEX, you do the state exam. So to become a pharmacist, it's a process of like 2 to 3 years, depending on how you do. At the least, it takes 2 years to become a licensed pharmacist. You can work in a company or something, like once you finish your MS or something, you can work in a company. But comparatively,
when you become a licensed pharmacist, you have a better life because you are more valuable when you have your own license. And also you need to do C's, continuation exam. Over here, once you finish your pharmacy exam, you are a B.Pharmacy graduate. It doesn't work that way over there. Once you have a licensed pharmacist registration, you need to do like certain number of C's, 40 C's every 2 years in order to keep your license active. If for any reason you don't complete them, your license gets deactivated and you can't work. So I am into retail pharmacies and he is into clinical pharmacies. So 1999, so under the guidance of KL sir, and I started my career, you will not believe. You will not believe, I started my career just for 1,500 rupees salary. Could you believe in 1999 at Chennai? Okay. The path, when I started my career in industry, everyone, even my friends, Mr. Ramesh Babu, everyone started questioning me why was gone for industry and just for a lower salary. And those times, those people are earning too much. I can say around 4,000 to 5,000 rupees salary per month. Okay. Now, the thing is, why I went to the industry? The opportunities are huge. The growth will be very slow. The growth will be very slow. But you stand there, you can achieve the heights. You can achieve the heights what you can't think, what you can't imagine. Okay. Only thing is like you should have passion, hard work, and updating your knowledge every day. It's not only studying what you are studying in the schools here or colleges here. So every day there will be a technical purpose will come on. Lot of guidelines are coming in, so you should get update your knowledge and you should implement all those things where you are working, whether it may be in production, quality assurance, quality control, or regulatory affairs. So there are multiple departments in the industry. Okay, all the departments are in the equal opportunities. It's up to you to take a call. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர் ஒரு சீனியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. So which area after completing a B.Pharmacy? So which area the person, especially girls, which are quality assurance and quality control, which department will be good for them, and what are the scope for them after completing the B.Pharmacy? They difficult. They are facing problems for asking questions. They don't know how to ask. That's why they are. Quality control, quality assurance, and regulatory affairs department. Okay, the reason began that because girls cannot, as per the current situation, girls cannot work in system, right? Because the records are different laws and different records to be maintained by the industry. So I would prefer these three departments: QC, QA, and regulatory affairs. இது வரைக்கும் உங்கள் வீட்டிலே இருந்துட்டு உங்கள் 10 வருஷம் கழிச்சு உங்கள் குடும்பத்தில் ஒரு சுச்சுவேஷன் வருது, நீ வேலைக்கு போனால் தான் படிக்கணுன்ற ஒரு கண்டிஷன் வருதுன்னா இந்த சர்டிஃபிகேட் எடுத்து போனால் 10 வருஷம் கழிச்சு உனக்கு வந்து வேலை கிடைக்கும். சரியா? நான் 18 வருஷம் பிஸ்னஸில் இருந்தேன். பிஸ்னஸ் கிளாஸ் 18 வருஷம் கழிச்சு திரும்பியும் நான் வேலை போகும்போது ஒரு காலேஜில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தேன். இப்போ ஒரு கிரியேட்டட் பெட்டட் ஹாஸ்பிட்டலில் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். அதுக்கு நாங்கள் படிக்கலாம். சார் ரொம்ப கஷ்டப்படுத்துவார் மாதிரி தெரியும். ஆனால் அவரோட அப்பாவோட முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் இருந்து எங்களெல்லாம் படிக்க வச்சார். சரியா? அன்னைக்கு வந்து 36 காலேஜ் ரிட்டையர் தமிழ்நாட்டில். அந்த காலேஜில் வந்து சீட் கிடைக்கிறது கஷ்டம். சீட் கிடைக்காம படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களை மாதிரி செமஸ்டர் சிஸ்டம்லாம் எங்களுக்கு கிடையாது. 5 சப்ஜெக்ட் இருக்கும். பிரேக் சிஸ்டம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தாங்க. இதில் அடி வேற வாங்கணும் சார்கிட்ட. சரியா? அத்தனையும் பண்ணாலுமே உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணுவார். அவர் திட்டுவார், அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் எங்கள் நல்லதுக்காக தான் பண்ணுவார். எங்களுக்கு ஒரு எங்கள் அப்பா இல்லாமல் இன்னொரு அப்பா இருந்தாருன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டார் எங்களை காலேஜில். இந்த ஃபீல்டை பொறுத்தவரையிலையும் லைஃப் ஃபுல்லுமே 80 வயசில் கூட நீங்கள் போயிட்டு ஒரு கடை வச்சு முப்பரை பண்ண வச்சுக்கலாம். ஒரு கடை வைக்கிறியா, டெய்லி 1000 ரூபாய் சேல்ஸ் ஆச்சுன்னா 300 ரூபாய், 10,000 ரூபாய் சேல்ஸ் ஆச்சுன்னா 3000 ரூபாய் கொடுக்கலாம். அதை விட பெரிய சம்பளம் யாரும் கொடுத்துருப்போம். ஒரு மாதத்துக்கு 90,000 ரூபாய். அதை விட உங்களுக்கு என்ன லைஃப் இருக்குது? ஆனால் படிக்கும்போது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ நல்ல லேடிஸ் வந்துட்டு மேரேஜ் வச்சுக்கணும் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் டீட்டெயில் ஒர்க் பண்ணார். வெளியே போயிட்டு நான் வந்து நார்கோட்டிக் ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணேன்.
ஃபார்மசிஸ்டாக வந்து மாறிட்டேன், கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்டாக. ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து எதுக்கு ஜாப் கிடைக்குதோ ஃபஸ்ட்டு அதில் போயிடுங்க. கன்சிஸ்டன்ஸாக நம்ம அப்படியே இருந்து போகிறோம்னா கண்டிப்பாக நம்ம இருக்கிறோம். இது பெருசாக நமக்கு வந்து பெருசாக நாலேஜ் இருக்குது, நாலேஜ் இல்லை அப்படின்னா ஹார்ட் ஒர்க், அது இஸ் அ மஸ்ட். அப்புறமாட்டி நம்ம வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட கோலை வந்து நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் அடுத்த 2 மணத்தை 2 பிரேக் விட்டேன், அப்புறம் திரும்ப ஜாபு. இப்போ கூட நான் பிரேக்கில் தான் இருக்கேன் என்னோட பிள்ளைங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக. திரும்ப ஐ கண்டினியூ ஜாப். ஸோ எப்போதும் பிரேக் எடுக்காதீங்க, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட கோல் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இங்கேருந்தே எக்ஸாம் எழுதலாம். இங்கே நான் படிக்கும் இங்கே போய் எக்ஸாம் எழுதலாம். இங்கேருந்தே நீங்கள் எக்ஸாம் ஆன்லைன்லேயே எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் போய் அங்கே வந்து உங்களோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவிலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு டிஇ இருக்கிறதோட அதிகமாக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட். Anyone can tell 5W and 1H because it's a management question. Most of you don't. If anybody knows, you can answer it. Please continue. Who is going to do, how is going to do, where they are going to do, and when they are going to do. Excellent. Your course, you don't know what to do. Everyone have the knowledge, but how to speak presentation. Presentation only give best impression you can know. If you start the first interaction very nicely, then they will tell this person is having more confident. They will take all stress. They will develop. First we have to learn. Then only we have to think about it. We start in the first one day, I am getting this much. What I am going to do? You won't learn anything. You will be in the same position. So you have to keep on update yourself. Same like before you know everything is Nokia. What happened is Nokia after that they didn't update Samsung in smartphone. Nokia didn't came to that market. So they lost the companies are not there. So many companies like that. After a long time they came out of the industry, out of the market. So you have to update yourself. Thank you to all the best for you. Most of us we had our lunch, we have to go back to our workplaces. So I finish. I'm native of nearby Belur, Arani. So God is our principal. We have studied with him only. We all our team. We are lying in same year. So that's what more attachment is our principal. So we all thoroughly his guidance we have grown up and we have left after we formed in 1999. So by the way, you Sir is asked in scope. I want to continue. Mr. Arupi sir, whatever said for the industrial pharmacy. Industrial pharmacy we have the n number of scope. One QA in quality assurance there are number of sections in the particular you can work in the documentation. In process QA and analytical QA like that there is one QA quality assurance only you know. In that if you do bifurcation you can work any of the sections. So only one thing you people have take out your confidence. You need to your target or your motto or your whatever you want to be. That need to be very steady and you need to keep confidence on you yourself. So think what you want to be. Focus on that one thing, and when you are studying, be careful. Study whenever you want to attend in time. So focus on that particular section, particular area. I want to be clinical pharmacist. I want to be quality assurance. I want to be quality control. I want to be the production. So each and every department is having subdivision. So you have the wide scope in the industry. Okay. So consider when you are studying that subject or that section or what you are focusing. You need to be very strong in. Okay. Thank you. All the best. நீங்கள் எல்லாரும் பார்மசி சூஸ் பண்ணியிருக்கீங்க. யார் சூஸ் பண்ணியிருக்கீங்க தெரியல. ஆனால் கடந்த கோவிட் வந்த பீரியடில் கூட இந்த என்டையர் வேர்ல்டில் வந்து தூக்கின ஒரே ஒரு பிரிவு வந்து பார்மசி தான். ஸோ பார்மசிக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது.
கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நான் நிறைய அரியர் வச்சேன் சார், அடிச்சு தான் நான் அதை தள்ளி விட்டேன். பிகாம் முடிச்சேன், டாக்டரேட் முடிச்சுட்டேன், பிஹெச்டி பண்ணிட்டு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் விடாமுயற்சி. அதுவும் ஃபார்மசியில் இருக்கிறீங்க, ஏன் படிக்கிறேன் எதுக்கு படிக்கிறேன்னு தெரிஞ்சு படிச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அச்சீவ் பண்ணிடலாம். யாருக்காவது ஏதாவது ஐடியா வேணும், நான் ஃபர்தராக என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், இல்லை எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க சாரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு. உங்களுக்கு எதில் போகணும், எந்த சப்ஜெக்டில் இருந்து டெவலப் ஆகணும், எந்த இண்டஸ்ட்ரிக்கு போகணுமா, இன்ஸ்டிடியூஷன் போகணுமா, அதுக்கு தகுந்த எல்லாருமே நாங்கள் கைடன்ஸ் பண்ணுவோம். சரியா? ஆல் த பெஸ்ட். ஃபார்மசிக்கு அப்புறம் எஃப்எம் பிஹெச்டி அந்த ரேஞ்ச் மட்டும் கிடையாது. நான் பிஃபார்ம் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஃபீல்டில் வந்து டைவர்சிஃபை பண்ணியே போக முடியும். ஸோ நான் வந்து ஃபார்மசி முடிச்சுட்டு அதையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்குன்றது மட்டும் கிடையாது, நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி வெளியே போகலாம். ஸோ நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு சேர்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாட் யூ கோயிங் டு ரிட்டர்ன். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க எல்லா ஃபேமிலியும் வெள்ளோட ஃபேமிலியாக இருக்காது கண்டிப்பாக. ஸோ கஷ்டப்பட்டு தான் நிறைய படிக்க வைக்கிறாங்க பேரண்ட்ஸ். ஈவன் நான் வரும்போது என்னையும் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ஸோ எல்லாரும் மைண்டில் இருக்க வேண்டியது, பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நாம் திருப்பி என்ன செய்ய போகிறோம். மானிட்டரியாக நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். அவங்க என்ன படிக்க வைக்க நினைச்சாலும் அதை படித்து உங்கள் ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் அவங்களுக்கு ரிட்டர்ன். நாளைக்கு நான் சம்பாதிச்சு எங்கள் அப்பாவுக்கு 100 ரூபாய்க்கு நிறைய காசு கொடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து எந்த பேரண்ட்ஸை எதிர்பார்த்து உங்களுக்கு யாரையும் படிக்க வைக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க நல்லா படித்து நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் கொடுப்பீங்க. கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? சத்தம் கம்மியாக இருக்குது. கொடுப்பீங்களா? தேங்க்யூ. கேம்பஸ் இவங்களுக்கெல்லாம் சீனியர் யாராண்டி என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2000 பேட்ச்னா நான் வெளியே வந்து இங்கே ஜாயின் பண்ண. நெக்ஸ்ட் டே கால் ரமேஷ் பாபு, ஃபேவரட் ஸ்டூடெண்ட், ரொம்ப அருந்த வாழ். இங்கே எப்படி லோகேஸ்வரன் செல்வன் அது மாதிரி அவன் அடிவாங்காத நாளே என்கிட்ட காலேஜ். இன்னைக்கு ரமேஷ் பாபுவால் லட்சுமி நாராயண உருவான ஸ்டூடெண்ட்ஸ் 1000 பேர் கிடைக்கும். அவ்வளோ லட்சுமி நாராயணாவில் ஒரு ரன் பண்ணிட்டு இருந்தார். அந்த சேர்மன் காலேஜை வந்து ரன் பண்ண முடியாமல் இருந்த கட்டத்தில் இவர் அழகாக ரன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ காலேஜ் கொடுத்தார். சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு கிளியர் கேட்க வயசு இல்லை மையில் நம்ம பேசலாம். ஸோ ஏன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட பேட்ச்மேட்ஸ் எல்லாரும் சந்திச்சிருக்கோம். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள். ஒரு இவ்வளோ நேரம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எங்கள் பிரின்சிபால் லெஜெண்ட் டாக்டர் கே செந்தில்குமார் சார், அவரால் இவர்கள் பெற்ற சாதனைகளை நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. சோதனையை பற்றி யாரும் சொல்ல கிடையாது. ரொம்ப கஷ்டம். 4 வருஷம் 36 சஸ்பெண்ட். 15 முறை ஷூ அடிச்சிருக்காரு. 5 முறை மூச்சில் காய் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே வேலை செட்டில் ஆனாங்க. ஆனால் என்னையும் அவங்க தம்பியும் மட்டும்தான் கம்பெனி சைடு அனுப்பி எங்கள் 2 பேருமே டீச்சிங் அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளாக விஷயம் புரியல. என்னால் இவங்கெல்லாம் லேக்ஸில் சேலரி வாங்குறாங்க, நாங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாது எங்களால். ஆனால் உண்மையிலே என்னன்னா, உண்மையில் அவர் சார் சொன்ன மாதிரி எங்களாலையும் ஒரு 1000 ஃபார்மசிஸ்ட் ஒரு பைக் கொடுத்துருக்கோம். எப்பயாச்சும் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார். அப்போ நான் அந்த ரெஸ்டாரண்ட் பிரின்சிபால் இருக்கும்பொழுது நான் ஃபோன் பண்ணும்பொழுது அவர் ஃபோன் ரிங் ஆன உடனே நான் சீட் வந்து உடனே ஏற்றுப்பேன். ஏற்று சார் பாயிண்ட் சார் சொல்லுங்கள் சார், டேய் ஃபோனில் தெரியாது உட்கார கேட்குறேன். எல்லாரும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போய் எல்லாரும் இருக்கிறோம்னா அது காரணம் வந்து எங்கள் சார் தான். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எங்கள் மானாமரியம் மேடம் அவங்க கூட எங்கள் சீனியர், அதெல்லாம் என் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, அதாவது சார் சொன்ன மாதிரி அவருக்கு எல்லாரும் ஸ்டூடெண்ட் தான். சாருக்கு நான் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு வந்து கண்மணி கவிதா இவங்களாம் எனக்கு ஸ்டூடெண்ட்டு. 4வது
4 ஜென்ரேஷன் வந்து எங்கள் பிரின்ஸ்பால் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு எங்கள் காலேஜ் சேர்த்து இந்த சேர்த்து ஒரு 3000 ஃபார்மசிஸ்ட் உருவாக இருப்பார். கரெக்டாக சார்? 3000 ஃபார்மசிஸ்ட் ரெக்கார்ட் கிரேட் ஓவர் இந்தியா. அவ்வளோ ஃபார்மசிஸ்ட் அதே மாதிரி ஏதோ ஜாப் முடிச்சது பயப்படாது. நீங்கள் பெருசாக ஒன்றும் ஜாப் முடித்து கஷ்டப்பட அவசியமே கிடையாது. எந்த கம்பெனிக்கு போனாலும், எந்த காலேஜுக்கு போனாலும், இல்லை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சாருடைய ஸ்டூடெண்ட் உங்களை கண்டிப்பாக விட இருக்கும். அவர் பேரை சொன்னால் ஈஸியாக வேலை கொடுத்துருப்பாங்க. வீட்டில் பெருசாக அவங்க கஷ்டப்பட்டு அவசியம் கிடையாது. ஓகே, அதனால் என்னமோ பேசுகிறாங்க, இது கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்ன்றாங்க, கம்பெனின்றாங்க, QCன்றாங்க, ஏசின்றாங்க, பயப்படாது. ஓகே, நேராக உள்ள போங்க. ரெஃபரன்ஸ் அதுக்கு நேராக டாக்டர் கேஎல் செஞ்சிருக்குமா அதுக்கு போட்டு எந்த இடத்துலையுமே கேட்க மாட்டாங்க. இதுதான் நேரம். அதுக்கு சார் கேட்குறீங்க கேட்குறது. இங்கேருந்து போனீங்கன்னா விஜய் இங்கேயாவது போனீங்கன்னா சார் பேர் சொன்னீங்கன்னா உடனே வேலை கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு ஃபார்மாலிட்டி இல்லைன்னா வாட் இஸ் பேரசிக்மான்னு கேட்பாங்க. எப்பயுமே நம்ம சொல்ல மாட்டோம், அது வேற விஷயம். ஸோ வேற இதை கேள்வி கிடையாது இல்லையா? சரியா? ரொம்ப டெடிகேஷன் இருந்தால் மட்டும் அந்த வேலைக்கு சரி சந்தோஷம். ஓகே, அதே மாதிரி இதை பண்ணால் அவங்களா ஆகிடலாம், இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிடலாம். அதெல்லாம் எந்த யோசனையும் மைண்டில் வச்சுக்காது. எப்பயும் நீ உருவாக முடியாது, அதுவும் மறக்காம இருக்க முடியாது. சரியா? எப்பயும் ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. First, you have to mention, I am Senthil Kumar's student, okay? Then I am going to give all information, okay? Whatever you need. Then you can, whatever you need, I will help you, okay? So don't worry, everybody going to make it, okay? இல்லை அடிஷ்னலாக எம்ஃபார்மசி படிக்கணுமா, இல்லை எம்ஃபார்மசியில் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தா இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இட்ஸ் ஒன் செகண்ட் வந்துட்டு B pharmacy is the your entry card, entry visiting card. If you do the M pharmacy, it's well and good. Okay. அப்புறமா M pharmacyல வந்து once again there are different subjects are there. Correct? நம்ம the pharmaceutics, pharmacology, chemistry, analysis and QA and regulatory. Pharmacy practice also. Okay. If you see for the industry, if you want to enter pharmaceutics, pharmacy analysis, regulatory affairs and QA is the best subjects to study in pharmacy. Sir, colors சில கம்பெனிஸ்ல கலர்ஸ் தான் ஹையர் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनமா மேடம் கேட்டிருக்காங்க. See, லாஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு கம்பெனியில் போய் B pharmacy முடிச்சு ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் ஓகே என்ன பண்ணிருக்காங்க, நீங்கள் இதில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுங்க, ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் வந்து எழுதுங்க, நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரேன் அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த இதில் போய்ட்டு நிறையா பேர் ட்ராப்பில் மாட்டிடுறாங்க. என்ன ப்ராப்ளம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2024 நீங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே சமயத்தில் வேறு காலேஜில் போய்ட்டு எஃப்எம்மும் கரஸில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ரிசீவல் என்னன்னு காமிப்பீங்க? கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை படிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன காமிக்க போறீங்க? ஓகே, திஸ் ஆக்டிவிட்டி இஸ் கால்ட் forgery. ஓகே, see in industry when I am taking an interview, if I see these guys, I will directly ask your qualification is B pharmacy or M pharmacy, have you ever done? Lot of candidates I have rejected only because saying that when they do the forgery, this is called a forgery. Okay, industry ku enna venna honesty, enna venna industry ku honesty, that's what it is. Any questions? One of my request is that if I want to do RA regulatory affairs after B.Pharm, I want to do any like diploma courses in RA, or I can directly enter industries. So what are the skills required, because want to be communication
எந்த ஃபீல்டுக்குள்ளே நுழையணும். சப்போஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறேன் அப்படின்னாக்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க, குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. அதே போல் ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, மெடிக்கல் கோடிங் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. சரியா? R&Dயும் இருக்குது, அனாலிட்டிக்கல் இருக்குது. ஸோ நிறைய ஃபீல்டு இருக்குது. நீங்கள் வந்து எதுக்கு படிக்கணும், எந்த ஃபீல்டுக்குள்ளே போடணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிஃபார்ம் முடிச்சுட்டு எம்ஃபார்மில் அதுக்கு தகுந்த மாதிரி பிரான்ச்சஸ், நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. சப்போஸ் QA போகணும்னா மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இன் குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி போகணுமா மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இன் இண்டஸ்ட்ரி இருக்குது. ரெகுலேட்டரி போகணுமா எம்ஃபார்ம் RA இருக்குது. ஸோ ஒரு சில காலேஜில் இது மாதிரி ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிஃபார்ம் நல்லா பண்ணிவிட்டு எம்ஃபார்மில் எந்த செக்ஷனுக்கு போகணுமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உள்ளே போயிடலாம். இல்லை எனக்கு அதை பற்றி எதுவும் நாலேஜே இல்லை சார், நான் எம்ஃபார்ம் கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன், எம்ஃபார்ம் கெமிஸ்ட்ரி பண்ணிட்டும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துடலாம். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எந்த விங்கிக்குனாலும் போகலாம். ஆனால் எம்ஃபார்ம் பார்மர் காலேஜ் படிச்சிங்கன்னா கிளினிக்கல் பேத்தாலஜி ரிலேட்டடாக போகலாம். சரியா? ஸோ R&D போகலாம். அதான் வந்து எம்ஃபார்ம் ஷூட்டிங்ஸ், எம்ஃபார்ம் இண்டஸ்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு R&Dக்கு ஸ்கோப் அதிகம். சரியா? ஃபார்மசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எம்ஃபார்மில் மெடிக்கல் கோடிங் இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக போயிடலாம். இல்லை சார் நான் வந்து நீட்டாக வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஜாப் பண்ணணும். ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ட்ரக் ப்ராடக்டை எப்படி ஃபைலிங் பண்ணணும், அவங்க ரெக்யர்மெண்ட்டு, அதை பற்றின நாலேஜ் தான். நான் சிங்கிள் லைனில் சொல்கிறேன், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் இருக்குது. சரியா? Shubha, pharmacist, Qatar. மேடம் Arun Prasad, AV. சார் Palan. Kavita, Mike. Shivakumar. Assistant Professor, St. Peter's Pharmacy College. Amit Chelayan, Assistant Manager, Aster CMI Bangalore. நம்ம தெரியாது.